ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எவ்வளோ தாமதமாக இருக்கிறோம். நீங்கள் தாமதம் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ ஆசீர்வாத குறைவு, எவ்வளவு காரியங்கள் குறைய காணப்படுது அப்படிங்கிறது. தாமதித்தா என்ன நடக்கும்? எல்லாமேவும் ஆசீர்வாத குறைவு தான். தாமதிக்கிறதுக்கு ஆசீர்வாத குறைவு தான். நம்முடைய காரியங்கள் எல்லாமேவும் தாமதமாக போனோம்னா என்னென்ன கிடைக்காது? தாமதமாக போகிறோம்னு வச்சுக்கோங்க, பஸ்ஸு கிடைக்குமா? தாமதமாக போனால் ட்ரெயின் கிடைக்குமா? சொல்லுங்கள். தாமதமாக போனால் வேற எங்கே ரேஷன் கடைக்கு போனால் அங்கே கிடைக்குமா? தாமதமாக எந்த இடத்துக்கு போனாலுமேவும் அந்த சொன்ன டயத்தை விட்டுட்டு நீங்கள் அதை தாண்டி தாமதமாக போகும்போது என்ன நடக்கும்? அது இழப்பு தான் இல்லை? அது நமக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. நம்ம எதிர்பார்க்குற காரியம் அந்த தாமதத்தினால கிடைக்காது. சரியா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சீக்கிரமாய் துரிதமாய் அப்படி இருக்கணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம அந்த மாதிரி செய்கிறோமா? துரிதமாக இருக்கிறோமா? சீக்கிரமாக இருக்கிறோமா? அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். 2 ராஜாக்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வசனம் தான், தெரிஞ்ச ஒரு கதை தான். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சீரிய நாட்டு படைத்தலைவன் பயங்கர பராக்கிரமசாலி. சரியா? ஒரு படைத்தலைவன் அப்படின்னு சொன்னால் அவன் சாதாரண ஆளாக இருக்க மாட்டான். அவன் எப்படி இருப்பான்? பயங்கர பராக்கிரமசாலி, ஞானம் உள்ளவனாக இருப்பான், தந்திரம் உள்ளவனாக இருப்பான், ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. ஒரு படைத்தலைவனுக்கு, ஒரு படைக்கு ஒருத்தர் தலைவராக போடுறாங்கன்னா அவங்கள சாதாரண போட மாட்டாங்க. எத்தனையோ டெஸ்ட்டுகளை தாண்டி வந்தவன் தான் ஒரு படைத்தலைவனாக இருக்க முடியும். அப்படித்தான் இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த சீரிய நாட்டில் அந்த படைத்தலைவனாக இருக்கிற நாகமான் என்பவன் ஒரு பயங்கர பராக்கிரமசாலி. அவன் என்ன செய்கிறான்? எங்கேருந்து கொண்டு வந்தான் அந்த பெண்ணை? ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடிச்சு கொண்டு வர்றான். எங்கேருந்து சிறைப்பிடிச்சு கொண்டு வர்றான்? இஸ்ரவேல் தேசத்துலேருந்து. ஏன்னு சொன்னால், இந்த சீரிய நாட்டுக்காரவங்க பெலிஸ்தர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க தெரியுமா? எப்போ பாரு இஸ்ரவேல் ஜனங்களோடு சண்டை போடுறது அவங்களுடைய வேலையே. அவங்களுக்கு வேலையே என்ன இருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்களோட சண்டை போடணும். அது எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட என்ன செய்வாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படி போனவங்க தான் இஸ்ரவேல் தேசத்தில் போய் சண்டை போடும்போது தான் அங்கேருந்து அந்த ராஜா என்ன பண்ணிட்டான்? அந்த படைத்தலைவன் நெஞ்சான் ஒரு சிறு பெண்ணை நெஞ்சிட்டான், சிறைப்பிடிச்சு கொண்டு வந்துட்டான். தெரியாமல், அங்கே நாட்டுக்கு தெரியாமல். ஏன்னா இந்த சண்டை போட போனவன், ஆனால் அவங்க ஜெயிக்கலை, ஆனால் பிடிச்சிட்டு வந்துட்டான், அந்த பிள்ளையை கொண்டு வந்துட்டான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, தேசம் விட்டு தேசம் வந்த பிள்ளை, அடிமையாக வந்த பிள்ளை, சிறைப்பிடிச்சு கொண்டு வந்த ஒரு சிறு பெண்ணுனா அவளுக்கு ஒரு தீர்க்கதரிசியை குறித்து, ஒரு ஆண்டவர் அற்புதம் செய்கிற காரியத்தை குறித்து, ஒரு ஊழியக்காரனை குறித்து ஒரு தெளிவுள்ள ஒரு பிள்ளையாக இருந்தா. ரொம்ப சிறு பிள்ளை கிடையாது. சிறு பிள்ளைன்னா என்ன? ஒரு வயசு வராத பிள்ளையாக இருக்கலாம், ஒரு ஏஜ் அட்டன் பண்ணாத ஒரு பிள்ளையாக இருந்திருக்கலாம். அவளுக்கு எல்லாம் விவரம் தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்போ அப்படிப்பட்ட பிள்ளையை தான் இவங்க என்ன செய்கிறாங்க? சிறைப்பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இங்கே கொண்டு வந்து தன்னுடைய மனைவிக்கு வேலைக்காரியாக உதவி செய்யும்படியாக அந்த ராஜா அந்த படைத்தளபதி என்னஞ்சிட்டான், நாகமான் என்னஞ்சிட்டா விட்டுட்டான். இப்படி இருக்கிற நாட்களில் அவன் என்னஞ்சிட்டா, தன்னுடைய எஜமான் அடிமையாக வந்தால் என்ன செய்வாங்க? எஜமாட்டி இல்லை? அப்போ அடிமையாக வந்து இருக்கும்போது அவன் குஷ்டரோகியாக இருந்ததை இவன் எப்படி பார்த்தா? அதை பற்றி பைபிளில் போடவே கிடையாது. ஆனால் அவன் குஷ்டரோகமாக இருந்ததை இவன் பார்த்த அடுத்த நிமிஷம் என்னஞ்சிட்டா? அவள் அதுக்குன்னு பாஸ்டிங் போட்டாளா? 4 நாள் 5 நாள் பாஸ்டிங் போட்டாளா? இல்லை நேரம் பார்த்தாளா? அப்படி பைபிளில் போட்டிருக்குதா? இல்லை 1 வாரம் பாஸ்டிங் போட்டாளா? இல்லை 40 நாள் பாஸ்டிங் ப்ரேயர் போட்டாளா? இல்லை வேறு யார்ட்டாச்சும் ஆலோசனை கேட்டாளா? இல்லை செல்லில் எதனாச்சும் மெசேஜ் அனுப்பி யார்கிட்ட எதுவும் ஆலோசனை கேட்டாளா? இல்லை எந்த ஊழியக்காரன்டான் போய் ஆலோசனை கேட்டாளா? எந்த சபைக்காவது போயிருக்காளா இந்த பொண்ணு? ஒன்றுமே கிடையாதுமா, ஒன்றுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு அடிமையாக வந்த பெண்ணு
அடிமையாக வந்த பெண்ணு என்னத்தை சுமந்துட்டு வந்திருக்கா? ஆண்டருடைய ஊழியத்தை மட்டும், ஆண்டருடைய சுவிசேஷத்தை மட்டும் அவள் சுமந்து கொண்டு வந்திருக்கிறாள். அவள் இங்கே வந்து பயப்படாமல் ஒன்றும் செய்யாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டா பிடிக்காத ஒரு ராஜா வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பெண்ணு அவ்வளோ தைரியமாக என்ன செய்கிற, தன்னுடைய எஜமானிட்ட போய் சொல்கிறா, ராஜா என்ன எஜமானி என்ன இப்படி இருக்கிறாரு, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஒருத்தர் தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன செஞ்சாரு, போனீங்கன்னா என்ன ஆச்சிரும், சரியாயிரும். இது யார் சொல்கிறது? அடிமையாக வந்த பெண்ணுமா. உங்களை மாதிரி இந்த மாதிரி மணிக்கணக்காக உட்காந்து செய்தி கேட்டவங்க கிடையாது, மணிக்கணக்காக துதிச்சவ கிடையாது, மணிக்கணக்காக வேத வாஸ்தவ கிடையாது. அந்த பிள்ளைய பற்றி எதுவுமே போடலை. வேதத்தில் எதுவும் போட்டிருக்கா சொல்லுங்க? வேதத்தில் எதுவும் போட்டிருக்கா? வேதத்தில் எதுவுமே போடலை. எதுவுமே போடாத ஒரு பெண் பிள்ளையை பற்றி தான், ஒரு சிறு பிள்ளையை பற்றி தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எத்தனை வார்த்தையை கேட்குறோம்? ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம்? எத்தனை இடக்கம் வேதத்தை வாசிக்கிறோம்? எத்தனை இடக்கம் சுவிசேஷம் அறியப்பட்டிருக்குது? அந்த பிள்ளைக்கு ஏசாமி பற்றி தெரியுமா? அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார்னு அவருக்கு தெரியுமா? அந்த பிள்ளைக்கு தெரியுமா? சொல்லுங்க, ஏதாச்சும் தெரியுமா? இயேசுவின் ரத்தம்னா என்னன்னு தெரியுமா? இயேசுனா யாருன்னு தெரியுமா? ஒருத்தரையும் தெரியாதுமா, ஒருத்தரையும் தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சுகம் தருகிறவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அடையாளங்களை செய்கிறவர், தீர்க்கதரிசி மூலமாக செய்கிற காரியங்கள் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தா. அதனால தான் ஒரு அடிமையாக வந்த ஒரு பெண்ணு யார்கிட்ட சொல்கிறா? படைத்தலைவன்கிட்ட சொல்கிறா, எஜமான்கிட்ட சொல்கிறா, எஜமான்ட்டு மனைவிட்ட சொல்கிறா. இன்னைக்கு நம்ம எஜமாட்டியாக இருந்தோம்னா, வேலைக்கு ஆள் வச்சுருந்தோம்னா, நம்ம வேலைக்காரன் சொல்கிறத கேட்போமா? சொல்லுங்க. வாட்ச்மேன் சொன்னால் கேட்போமா? தன்னை கீழே வேலை செய்கிறவங்க யாரும் சொன்னால் கேட்போமா? ஆனால் அந்த எஜமாட்டி என்ன செஞ்சா தெரியுமா? அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சா, போய் எஜமான்கிட்ட சொல்கிறா. இந்த மாதிரி இந்த பெண்ணு சொல்கிறா, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். அதுக்கு அவர் எதுவும் மறுப்பு சொன்னாரா? இல்லை. அவரும் என்ன சொல்லலை, எந்த மறுப்பும் சொல்லாத அளவுக்கு நிருபங்களை எழுதி கொடுத்து ராஜா என்ன செய்கிறாரு, நாகமானை அந்த இடத்துக்கு அனுப்பி விடுறாரு. அந்த ராஜாவிட்ட அந்த ராஜாட்ட போனேன்னு சொன்னால் அவர் இந்த நிருபத்தை பார்த்து உனக்கு என்ன செய்வார், எல்லாம் செய்வாருன்னு. அங்கே போனால் அந்த ராஜா என்ன செய்கிறான், ஐயையோ நானே கடவுளா, உன்னை சுகப்படுத்துறதுக்கு நானே கடவுளா, வஸ்திரங்களை கிழித்து கொண்டான், நான் ஆண்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ராஜா, ஒரு ஊழியக்காரருக்கு அவர்கிட்ட போன்னு சொல்லிட்டு யார்கிட்ட போகிறாங்க, எலிசாட்ட போகிறாங்க. சரியா? போனவர் என்ன செஞ்சாரு, நம்ம தாமதிக்கிறதுனால, நம்ம ஒரு மனுஷனுக்கு நீ சொல்லாதனால, சத்தியத்தை சொல்லாதனால, தேவன் எப்படிப்பட்டவர் என்று உன் வாயினால நீ சொல்லாதனால எவ்வளோ காரியத்தை நம்ம இழக்கிறோம்னு பாருங்க. இந்த ஒரு பெண்ணு அப்படி அமைதியாக இருந்திருந்தா அந்த நாகமான் சொல்லியிருப்பானா, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க தேவனை தவிர வேற ஒரு தேவன் இல்லை. அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிமா. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். ஆமா, சொல்லி அனுப்புறாரு. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். சரி, அங்க வந்து நின்று அவன் சொன்னபடிலாம் கேட்டு கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சிட்டான், ஆமா, சுகம் பெற்றுட்டான். 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று யாருக்கு முன்பாக? எலிசா. ஆமா, தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். அவன் வந்து அவங்க நாட்டை மட்டும் சொல்லல, சீரியா நாட்டை மட்டும் சொல்லல, அவன் சொல்றான், பூமி எங்கும் அந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்ல. அல்லேலூயா. நீங்க போய் செய்யாதனால, ஒரு ஊழியத்தை போய் ஒரு மனுஷன்ட்டையோ ஒரு மனுஷிட்டையோ ஆண்டவர் அறியாதவங்ககிட்ட சொல்லாதனால தான் இன்னைக்கு எங்கே போய் குமிஞ்சு கிடக்காங்க. 8 கோடிக்கு 10 கோடிக்கு கல் மண்ணையும் தண்ணியும் நம்பிக்கிட்டு கூடி கிடக்குறாங்க. ஏன்னு சொன்னால் நம்ம செய்யலை, அந்த ஊழியத்தை நம்ம செய்யலை, ஆண்டவர் இப்படிப்பட்டவர்னு போய் சொல்லலை. அதனால தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அங்கங்கே கூடி கிடக்குறாங்க, அங்கங்கே ஜனங்க கூடி கிடக்குறாங்க. பாவத்திலையும் அநியாயத்திலையும் அக்கிரமத்திலையும் விக்கிர ஆராதனையிலும் என்ன செய்கிறாங்க, ஜனங்க நிறைஞ்சு போய் கிடக்குறாங்க. ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய ஊழியத்தை நம்ம
செய்யாதனால தான். இந்த சிறு பெண்ணு எதுக்கும் பயப்படலை, எதையும் நான் எதிர்பார்க்கல. எதையும் அவங்க என்னமோ நமக்கு செஞ்சுருவாங்க, கொன்றுவாங்க, இல்லை சிரச்சேதம் பண்ணிடுவாங்க, இல்லை நம்மளை துரத்தி விட்டுருவாங்க, இல்லை ஜெயிலில் போய் போட்டுருவாங்க, எதுவுமே இந்த பிள்ளை எதிர்பார்க்கலாமா. அவளுக்கு ஒன்று தெரியும், அவர்கிட்ட போனால் சுகம் கிடைக்கும், ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும், என் நிமித்தமாக ஆண்டோடைய நாமம் மகிமைப்படணும், அவர் போய் சுகம் பெற்று வந்துடணும் அப்படின்னு அடிமையாக கிடந்த ஒரு பெண்ணு தன்னுடைய எஜமான் சுகமாக இருக்குன்னு சொல்லி விரும்பினா. நம்ம அப்படி அடிமை போய் தான் நினச்சிருப்போமா? அப்படி சொல்லுங்க அப்போ, இவனுக்கே நம்ம சுகத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படித்தான் நினச்சிருப்போம். ஆனால் அந்த பெண்ணு பாருங்க, தான் அடிமை அப்படின்னு நினைக்கல, நம்ம வேற தேசத்துக்கு வந்திருக்கோம்னு நினைக்கல. அவள் என்ன செஞ்சிட்டா, பார்த்து அடுத்த செகண்ட் எஜமாட்டிகிட்ட சொன்னா, எஜமாட்டி கணவன்கிட்ட சொன்னா, கணவன் என்னஞ்சான் உடனே கிளம்பி போயிட்டான். போய் சுகத்தை பெற்றது மாத்திரமில்ல, அவன் செஞ்ச அறிக்கை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனை தவிர இந்த பூமி எங்கும் வேறு ஒரு தெய்வம் இல்லவே இல்லை என்று சொல்லி அறிக்கையிட்டான். அல்லேலூயா. ஆமாம், நீங்களும் நானும் எத்தனை அற்புதங்களுமா, எத்தனை காரியங்களை நம்ம பெற்றிருக்கோம். நம்ம புறப்பட்டு போகிறோமா? நமக்கெல்லாம் வழிவாசல் நல்லா திறந்துருக்குது. வாசல் ஆண்டவர் சுவிசை வாசலை எத்தனையோ வாசலை திறந்து வச்சுட்டாரு. ஆனால் நம்ம ஒருத்தட்ட கூட போய் சொல்கிறதில்ல, நம்ம கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட சொல்கிறதில்ல, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிற, பால்கார்ட்ட சொல்கிறது இல்லை, நம்ம மளிகை கடைக்காரங்கிட்ட சொல்கிறது கிடையாது, யார்ட்டையும் சொல்கிறது இல்லை. வாங்க சர்ச்சுக்கு வாங்க, இன்னைக்கு ஒருத்தர் வர்றாரு, நீங்கள் இப்படி பிரச்சனை இருக்காங்க, இப்படி வாங்க. ஒரு ஆட்டு சொல்லியிருக்கோமா? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறோமா? இல்லையே. எப்படி சுவிசேஷம் பரவும்? நீங்கள் நானும் தான் கணக்கு கொடுக்கணும். சரியா? அடுத்த ஒரு பகுதியை நம்ம வாசிப்போம், அடுத்த ஒரு காரியத்தை பார்ப்போம். இங்கே ஒன்று பார்க்குறோம். எப்படின்னா, ஆண்டவர் நம்ம ஆண்டவரை தேடும்போது அவர் அப்படியே இறங்கி வருகிறவர். சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27லேருந்து 39 வரைக்கும் வாசித்தோம்னா அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாசிமா. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். யார் வாசித்து கொண்டிருந்தது? கந்தாகே மந்திரி. சரியா? இது என்னன்னா, இந்த ராஜஸ்திரீ எந்த நாட்டு ராஜஸ்திரீ? எத்தியோப்பா நாட்டு ராஜஸ்திரி, சேபா நாட்டு ராஜஸ்திரி, அப்படி நிறைய ராஜஸ்திரி இருக்காங்க. இந்த கந்தாகே மந்திரிங்கிறவர் என்னன்னு சொன்னால், கந்தாகே அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தமா? அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், இப்போ இருக்காங்க திருநங்கைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இது இவங்களாம் உண்டாக்கிக்கிட்டது. ஆனால் அப்போ என்ன செய்வாங்களாம், அவங்க அந்த மாதிரி உள்ளவங்களத்தையும் என்ன செய்வாங்க, தனக்கு வேலைக்கு வச்சுக்கிடுவாங்களா, அரண்மனையில் என்ன செய்வாங்களா, வேலைக்கு வச்சுக்கிடுவாங்களாம். அப்படி உள்ள ஒரு திருநங்கையை போல உள்ளவர் தான் இந்த கந்தாகே மந்திரிங்கிறவர். அந்த கந்தாகேங்கிறதுக்கு என்ன அடையாளம்னு சொன்னால், இதுதான் அந்த திருநங்கைகளாக இருக்கிறவங்க, ஆணமென்று இல்லை பெண்ணென்றும் இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அன்னகர்களாக எண்ணப்படுகிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த கந்தாகே அப்படிங்கிற பேர் வருமா. அப்போ இந்த ராஜா என்ன செய்கிறாரு, இந்த மந்திரி என்ன செய்கிறாரு, எங்கே வந்துட்டு திரும்பி போகிறாரு, எங்கம்மா வந்துட்டு போகிறாரு? எருசலேமுக்கு வந்துட்டு பார்த்துட்டு திரும்பி போகிறாரு. போகிற வழியில் என்ன செய்கிறாரு, அவர் என்ன செய்கிறார், ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்கிறார். அப்போ வாசிக்கும் போது அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவர் ஆண்டவர்கள் வழி நடத்தப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், ஆண்டவர் என்ன செஞ்சார், பிலிப்பிட்ட பேசுகிறாரு, ஆவியானவர் பேசுகிறாரு, நீ என்ன செய்யறு, எப்படி போகணுமா, அந்த ரதத்தோடு என்னமா செய்யணும், சேர்ந்து கொள்ள. எப்படி சேர்ந்து கொள்ளணும்? தீவிரமாக போய் சேர்ந்து கொள்ளணும். சரியா? அந்த ரதத்தோடு ஓடி என்ன செய்ய, சேர்ந்து கொள். ஆமாம். அப்போ உடனே என்ன செய்யறாரு, அந்த மந்திரி என்ன செய்கிறாரு, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டார். அப்போ படிச்சுட்டே வர்றாரு. அவர் கேட்குறாரு, உங்களுக்கு இது விளங்குதா அப்படின்னு. இல்லை, எனக்கு விளங்கலை அப்படின்னு உடனே இவர் விலைக்கு கொடுக்குறாரு. விலைக்கு கொடுத்த உடனே அவர் என்ன செய்றாரு, உடனே கீழ்ப்படுகிறாரு. எத்தனை காரியத்தில் ஆண்டவர் நமக்கு அப்படி வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த இடத்துக்கு ஜெபத்துக்கு போ, இல்லை நீ தனியாக இருக்கிற ஜெபம் பண்ணு, ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணு, இல்லை ஆவியானவர் எத்தனை காரியத்தை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுறாரு. நம்ம அந்த மாதிரி கீழ்ப்படுகிறோமா? சபைக்கு போ, சபையில் போய் ஜெபம் பண்ணு, இன்னைக்கு உபவாச ஜெபத்துக்கு போ, இன்னைக்கு ஆராதனைக்கு போ, எத்தனையோ காரியங்களில் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்தி காட்டுறாரு, சொல்கிறாரு. ஆனால் நம்ம காதில் வாங்குறதில்ல. இதே பிலிப்பு இந்த காதில் அந்த வார்த்தையை வாங்கலைன்னு சொன்னால், அந்த கந்தாகே மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருப்பாரா? சொல்லுங்கம்மா, கொடுத்துருப்பாரா? இல்லை காத்துக்கிட்டு இருந்தாரா? இல்லை, ஆண்டவர் சொல்லட்டும்,
எனக்கு ஒரு அழைப்பு வரட்டும், ஏன்னாச்சும் ஊழியக்காரன் பேசி மேடையில் சொல்லட்டும், அதுக்கு பிறகு நான் போகிறேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாரா? சொல்லுங்க, காத்துக்கிட்டு இல்லை. ஆவியானவர் காதில் சொன்ன அடுத்த நிமிஷம் என்னஞ்சாரு? ஓடி போய் என்னஞ்சாரு? ரதத்தில் ஏறி கொண்டார். ஏறி அவருக்கு விளக்கம் கொடுத்து அவருக்கு ஞானஸ்தானத்துக்குள்ள வழி நடத்தி மறைஞ்சு போயிட்டார். ஆவியானவர் எடுத்துக்கொண்டு போயிட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் உள்ளத்துலேயும் ஏன் உள்ளத்துலையும் எத்தனையோ காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கேட்காதவங்களை போல இருக்கிறோம், காது கேட்காதவங்களை போல இருக்கிறோம், சபையில் உட்காந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். சத்தியம் என்ன சொல்லுகிறது, சத்தியத்திலேருந்து என்ன வெளிப்படுத்தி ஆண்டவர் சொல்கிறாரு, யார் மூலமாக பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு, எதையுமே காதில் வாங்குறதில்ல. வாங்காதனால தான் இன்றைக்கி நம்ம ஊழியம் செய்யாமல் இருக்கிறோம். ஊழியம் செய்யாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படுகிறது இல்லை, சொல்கிறத கேட்கறது இல்லை. அதனால தான் ஆத்மாக்களை நீங்கள் சொன்ன அடுத்த நிமிஷம் நீங்கள் புறப்பட்டு போங்க, ஆவியானவர் உங்களோட வருவார். நீங்கள் சொன்ன உடனே ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் உங்களோட இருப்பார். நீங்கள் சொன்ன உடனே கீழ்ப்படிங்க, ஆவியானவர் உங்களோட இருப்பார். நீங்கள் என்னைக்கு கீழ்ப்படியாமல் போகிறீங்களோ அன்னைக்கு அந்த காரியம் நடக்கிறதே இல்லை, வீணாக போயிடுது. சரியா? அப்போ ஓடி போய் என்ன செஞ்சார்? ரதத்தில் ஏறி அந்த சத்தியத்துக்கு விலைக்கு சொல்லி அவர் ஆண்டவர்களை வழி நடத்தி ஞானஸ்நானம் கொடுத்து பரலோகத்தில் ஒரு ஆத்மாவை சேர்த்து விட்டுட்டு அவர் போயிட்டார். அல்லேலூயா. ஆமாம், நீங்களும் நானும் எத்தனை முறை சொன்னாலும் நம்ம காதலே வாங்குறதில்ல. ஆவியானவர் எப்படி உருவத்தில் வந்து நின்று உங்களுக்கு சொல்லுவாரா? இல்லை ஏசாமி அப்படி உருவத்தில் இறங்கி வந்து நின்று சொல்லுவாரா? ஆண்டவர் அதுக்கு தான் ஊழியக்காரனை வச்சிருக்காரு, அதுக்கு தான் ஊழியக்காரிகளை வச்சிருக்காரு, அதுக்கு தான் தீர்க்கதரிசியை வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு விலக்கி கொடுக்கறதுக்கு தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். பிலிப்பை போல நம்ம என்ன செய்யணும்? தீவிரமாய் சொன்ன அடுத்த நிமிஷமாய் என்ன செய்யணும்? ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அதுக்கு அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 12 1-4 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஏரோது ராஜா என்ன பண்ணுறான்? அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு, பாத்தீங்களா, அவன் என்ன செய்யறான்? யூதருக்கு அது பிரியமா இருக்குன்னு அவன் கண்டானா. பேதுருவை வெட்டுறது எப்படி யூதருக்கு பிரியமா இருக்குமா? அப்படி கிடையாது. ஆனா இவரு ஏரோது ராஜாவே அவர் நினைச்சுக்கிட்டாரு. அப்படி நினைச்சிட்டு அடுத்து என்ன செய்யறாரு? வாசிங்கம்மா. பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். பாத்தீங்களா? இருங்க, போதும். இங்க இந்த இடத்துல என்ன செய்யறாங்க? பேதுருவை என்ன செய்யறாங்க? யாக்கோபை கொன்னுட்டான். அடுத்து இப்ப என்ன செய்யறாங்க? பேதுருவை கொல்லணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து சிறைச்சாலையில் வச்சு அவங்கள கொன்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செய்கிறாரு? பேதுருவை என்ன செய்கிறாங்க? பிடிச்சி என்ன செய்கிறாங்க? சிறைச்சாலையில் போட்டு அவன் வெளியே போயிடக்கூடாதுன்னு ஏரோதுக்கு தெரியும் போருக்கு. இவன் வெளியே போயிடுவான், ஆண்டவன் கொண்டு வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டான். என்னஞ்சிட்டான்? வகுப்புக்கு 4 பேர் ஒரு அறைக்கு, அங்கன்னா வகுப்புனா என்னென்னா அறை, அவங்க அடைச்சி வச்சிருக்கிற அறை, அதுக்கு 4 பேர் என்னஞ்சாங்க நியமித்து காவல் போட்டான். போட்ட உடனேவும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டு ஊழி செய்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் கஷ்டத்துக்குள்ளே போயிடுறாங்க, பாடுகளுக்குள்ளே போயிடுறாங்க, உபத்திரங்களில் போயிடுறாங்க. அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோமா? இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. என்னென்னா, சிறைச்சாலைக்குள்ள போகிறது என்னென்னா, அவை உண்மையான சிறைச்சாலைக்குள்ள போனால் சிறைச்சாலையை போல் கட்டப்பட்ட நம்ம எத்தனையோ பேர் என்ன செய்கிறோம்? வெளியே இருக்கிறோம் இல்லை? எத்தனை விதத்தில் வியாதி என்ற சிறைச்சாலையில் கிடக்கிறோம், கடன் என்ற பிரச்சனை சிறைச்சாலையில் கிடக்கிறோம் இல்லை, பாடுகள் என்ற சிறைச்சாலையில் நம்ம கிடக்கிறோம், வியாதி என்ற சிறைச்சாலையில் நம்ம கிடக்கிறோம். அப்புறம் என்ன சிறைச்சாலையில் இருக்கிறோம்? டிவி சிறைச்சாலையில் கிடக்கிறோம், செல்லு சிறைச்சாலையில் கிடக்கிறோம். அப்படி பல விதங்களிலே பாவம் செய்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கோ எல்லா சிறைச்சாலைக்குள்ளையும் நம்ம கிடக்கிறோம். இப்போ அதுலேருந்து விடுதலை பெறணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உண்மையாய் ஊழி செஞ்ச ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறபடினால், ஊழி செஞ்சவனாக இருக்கிறபடினால் இவர் என்ன பண்ணுறாரு? இப்போ சிறைச்சாலையில் கொண்டு போட்டுட்டாங்க. உடனே என்ன செஞ்சாங்க? இவன் என்ன செய்யணும்? இவனை கொண்டு வந்து ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற நாளுக்கு முன்பாக இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம். அவன் கொண்டு வந்து ஏரோது ராஜா இவரை கொண்டு வந்து வெளியே நிப்பாட்டணும். அந்த நாளுக்கு முன்னாடி
என்ன செய்கிறாரு ஆண்டவர், என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஒருமனப்பட வச்சாரு. அல்லேலூயா. எல்லாம் ஒரு மனதோட கூடி என்ன செஞ்சாங்க, ஊக்கமா ஜெபம். அதுக்கடுத்து வசந்த வாசிங்க சிஸ்டர். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். 5வது வசனம் வாசிமா. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஆமா, இந்த சபையார் ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள், இவன் கொண்டு வர்ற நாளுக்கு முன்பாக. அப்ப நம்ம என்ன செய்யணும், எல்லா காரியத்திலும் தீவிரம் உள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் இருக்கணும். நான் என்ன சொல்றேன், அவன் கொண்டு வர்ற நாளுக்கு முன்னாடி ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டாரு. அப்ப அந்த நாளை சரியா அவங்க பார்த்து வச்சிருந்தாங்களா? இல்ல, அவன் சிறைச்சாலைக்குள்ள போன உடனே என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க தீவிரமா எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு மனதோடு ஊக்கத்தோடு என்ன செஞ்சாங்களாம், சபையார் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ அவங்க ஒரு நாள் தள்ளி, இன்னைக்கு ஜெபம் பண்ண வேணாம், நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், மறுநாள் ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டிருந்தாங்களா? தள்ளி போட்டு தான் வெளியே வந்திருக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. அவன் கொண்டு வர நாளுக்கு முன்னாடி என்னஞ்சிட்டாரு, பேதுரு வெளியே வந்துட்டாரு. யார் பண்ண ஜெபம்? சபையார் ஜெபம் பண்ண. இந்த சபையார் ஒரு நாள் ஒரு நைட்டு அவங்க என்ன செஞ்சிருந்துருக்கலாம், அந்த ஜெபத்தை தள்ளி போட்டிருந்தாங்க. நாளைக்கு பண்ணலாம் கூடி அப்படின்னு போட்டிருந்தா பேதுரு வெளியே வந்திருப்பாரா? சொல்லுங்க, வந்திருப்பாரா? சொல்லுங்கம்மா, தெரியுதா? தூங்குற அம்மா மாதிரிலாம் கொஞ்சம் விழிச்சு பாருங்க, தெரியுதா? அப்படி பண்ணியிருந்தா பேதுரு வெளியே வந்திருப்பாரா? பேதுரு வந்திருக்க முடியாது. அவன் போட்ட திட்டம் தான் நிறைவேறி இருக்கும். அந்த ஒரு நாள் தாமதம் இல்லாதபடி அவர்கள் துரிதமாய், அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் சீக்கிரமாய் அவங்க என்ன கூடி செபித்ததுனால பேதுரு குறித்த நாள், அவன் குறித்த நாளுக்கு முன்னாடி இவர் வெளியே வரும்படியாக தேவன் அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. ஆமா, நீங்க ஒவ்வொரு நாளும் தாமதிக்கிறது, நீங்க ஒவ்வொரு நாளும் ஊழி செய்யாமல் இருக்கிறது, நீங்க ஒவ்வொரு நாளும் செபிக்காம இருக்கிறது, ஒரு ஆத்மா குறித்து பாரமெல்லாம் இருக்கிற காரியத்தை நீங்க செய்யறதுனால எத்தனையோ ஆத்மாக்கள் சிறைப்பட்டு போயிடறாங்கம்மா. எத்தனையோ பேர் சிறைக்குள்ள போயிடுறாங்க, எத்தனையோ விதமான சிறைகளுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. நீ ஜெபிக்காதனால, நீ ஒரு மனமா இல்லாதனால, நீ சபைக்குள்ள வந்து ஊழி செய்யாதனால, பேசாம இருக்கிறதுனால எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, சிறைப்பட்டு போகிறார்கள். அன்னைக்கு மட்டும் பேதுரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது அவங்க ஒரு நாள் தாமதிச்சிருந்தாங்கன்னா, 1 மணி நேரம் தாமதிச்சிருந்தாங்கன்னா அந்த பிசாசானவன் ஏரோது இணைஞ்சிருப்பான், ஜெயிச்சிருப்பான். ஆனா இவங்க தாமதம் இல்லாதபடி சிறைச்சாலைக்குள்ள போன அடுத்த நிமிஷம் கூடி செபித்ததுனால அவன் குறித்த நாளுக்கு முன்பாக தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்து அற்புதமான சாட்சியாய் நிறுத்தினார். அல்லேலூயா. ஆமேன். அவங்களுடைய சபையினுடைய விசுவாசிகளும் அவங்களும் என்ன செய்யணும், ஆண்டவர் மேலே இன்னும் விசுவாசம் வைக்கும்படியாக, இன்னும் பக்தி வைராக்கியம் கொள்ளும்படியாக தேவன் அற்புதங்களை செய்தார். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு காரிய சபைக்குள்ளே இருந்தாலும் சரி, விசுவாச குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் தாமதம் இல்லாதபடி என்ன செய்யணும், செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒரு மனதோடு செபிக்கிறவர்களாக இருக்கணும், ஊக்கமாய் செபிக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு மனம் வந்து 4 பேர் கூடும்போது தான் ஒரு மனம் வரும். வீட்டில் செபிக்கும் போது கணவன் மனைவி ஒரு மனம் வரணும், பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒரு மனம் வரணும். சபைக்குள்ள வரும்போது எல்லாம் விசுவாசிகளும் சேர்ந்து ஒரு மனமாய் செபிக்க வேண்டும். அப்போ அந்த ஒரு மனதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது என்ன செய்யணும், தாமதம் இல்லாமல் செய்ய வேண்டும், துரிதமாய் செய்ய வேண்டும். இல்லை, அப்படி துரிதமாய் செய்யும் போது தேவன் என்ன செய்கிறாரு, நம்ம அவன் பிசாசு குறித்த நாளுக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்கு என்ன செய்றாரு, ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு காரியத்தை பார்ப்போம். என்ன காரியம்னு சொன்னால், எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளவும். இங்கே ஒரு முக்கியமான ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். போதும். இங்க பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் அதிகாரத்தை நீங்க முழுசும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த 14ஆவது வசனம் சொல்லுது, அவங்க என்ன செஞ்சாங்களாம், தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். அப்ப எஸ்தர் ராஜாத்தி செபித்த செபத்துக்கு சூசான் அரண்மனையில் போட்ட கட்டளை என்ன கட்டளை? யூதர்கள் எல்லாம் அழிக்கப்படணும். யார் போட்டது? இது யார் சொல்லி கொடுத்த காரியம்?
ஆமான் போட்ட திட்டம். பிசாசு பல திட்டங்களை போடுவான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தீவிரமாக இறங்கி செயல்படுகிறது யாரு? மொர்தெகாய். அவன் போட்ட திட்டம் வெளியே வந்த உடனே என்ன செய்யறான்? எஸ்தர் ராஜாத்திட்ட போகிறான். எஸ்தர் ராஜாத்திட்ட சொல்கிறான், நீ இந்த காலத்தில் என்ன செய்யறாத, மௌனமாக இருந்துராத. நீ என்ன செய்யணும்? நீ மௌனமாக இருந்தால் வேற ஒரு இடத்துலேருந்து ரட்சிப்பு வந்துடும். பிரியமான பிள்ளைகளே, நீங்களும் கூட அமைதியாக இருந்தனா உன் குடும்பத்திற்கு, உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேற ஒருத்தர் மூலமாக ரட்சிப்பு வரும். நீ ஆண்டவர் முன்னாடி போய் நிற்கும் போது தலை குனிஞ்சு நிற்க வேண்டியது வரும். அதனால தான் எஸ்தர் ராஜாத்தியை போல என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? தீவிரமாய் தன்னுடைய குடும்ப காரியங்களுக்காகவோ, தன்னுடைய குடும்பத்தில் ரட்சிப்படாதவங்க, நம்ம தெருவில் இருக்கிறவங்க, நம்ம சொந்த பந்தம், நம்ம இனபந்துக்கள், நம்ம பெத்த பிள்ளைங்க என்ன செய்யல, ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களா? இப்படி உபவாசம் இருந்து நீங்கள் செபிக்கிறீங்களா? இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேற தேசத்தில் வந்து இருக்கிற அவள் என்ன செய்கிறா? எந்த தேசத்தில் இருக்கிறா? இப்போ எஸ்தர் ராஜாத்தி எங்கே இருக்கிறா? சூசான் அரண்மனை. சூசான் அரண்மனை எங்கே இருக்குது? இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும். ஆமாம், இந்த நாட்டுக்குள்ளே ஒரு நாட்டுக்குள்ளே அவள் இருக்கிறா. சரியா? இது ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கும்போது அவள் என்ன செய்கிறா? யூத ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற திட்டத்தோடு என்ன செய்கிறா? இப்போ என்ன செய்கிறா? இந்த இடத்துல ஜெபம் பண்ணுறதுக்கு மொர்தெகா சொல்கிறாரு. மொர்தெகா வந்து சொந்த அப்பா கிடையாது, வளர்ப்பு தகப்பேன். அவர் சொல்லி அனுப்புறாரு, நீ இந்த காலத்தில் என்ன செஞ்சிடாத, அமைதியாக இருந்துடாத. இப்படி ஒரு திட்டம் பிறக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு ஆர்எஸ்காரங்கெல்லாம் நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க. பிஜேபி ஆட்சி இருக்குது. நமக்கு அப்படிலாம் ஒரு சட்டம் வந்துருச்சு, சர்ச்சுக்கு போகக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த எஸ்தரை போல் நீங்கள் ஜெபம் பண்ணிடுவீங்களா? சொல்லுங்க பாப்போம். அப்படி ஒரு ஜெப ஆவி உங்களுக்குள்ளே இருக்குதா? ஆனால் அங்கே வந்துருச்சு பாருங்க, சூசான் அரண்மனைக்குள்ள இப்படி ஒரு காரியம் வந்துருச்சு. அப்போ சொல்றாரு, நீ அமைதியாக இருந்துடாத, தயவு செய்து என்ன செய்ய, போய் ஜெபம் பண்ணு. ஒருவேளை நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தட்டி எழுப்பதற்கு ஆண்டவர் எத்தனையோ ஊழியக்காரங்க கொண்டு வர்றார். எத்தனையோ தடவை உங்களுக்கு எழுப்பி விடுறதுக்கு ஊழியக்காரிகளை கொண்டு வருகிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அமைதியாக இருக்கிறோம், தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? 5 புத்தி உள்ள கன்னிகை 5 புத்தி இல்லாத கன்னிகளை போல என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தூங்கிக்கிட்டு இருக்கோம். மணவாளன் வந்து காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் சரியாக செயல்படலைன்னா கதவு அடைக்கப்படும். அல்லேலூயா. ஆமாம், அந்த அடைக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை துரிதமாய் செஞ்சிடணும். அப்போ எஸ்தர் ராஜாதிக்கு சொல்கிறாரு, நீங்கள் மௌனமாக இருக்காத. இப்படி ஒரு நாளை நியமிச்சிட்டாங்க, எல்லா யூத ஜனங்களும் சாக போகிறாங்க, நீ மாத்திரம் பிழைச்சிக்கலான்னு சொல்லி நினைக்காத. இன்னைக்கு நம்ம கூட அப்படித்தான் சுயநலமாக என்ன செய்கிறோம்? நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும், நம்ம மட்டும் ஆசீர்வாதமாக இருந்தால் போதும். யார் எப்படி போனால் என்ன, அவங்க இருந்தான்னா, அவங்க இல்லைன்னா என்ன, அவங்க வாழ்ந்தா என்ன, வாழாட்டி என்ன, அவங்க சந்தோஷமாக இருந்தா என்ன, சந்தோஷமாக இல்லாட்டினா என்ன, அப்படின்னு நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் சூசான் அரண்மனைக்கு அவர் சொல்லி அனுப்பின உடனேவும் எஸ்தர் ராஜாத்தி என்ன செஞ்சா? சரி, நாங்கள் அல்லும் பகலும் என்ன செய்ய போகிறோம்? 3 நாள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? உபவாசம் இருக்க போகிறோம். நீங்கள் என்ன செய்யுங்க? நம்ம யூத ஜனங்கள்ட்டெல்லாம் சொல்லி நீங்கள் வெளியே என்ன செய்யுங்க? எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணே. ஏன்னா இவன் அரண்மனைக்குள்ளே இருக்கிறா, இவன் ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் அங்கே கிடையாது. சரியா? இவ காத்துக்கிட்டு இருக்கிறா, இவளுக்கு சுத்திகரிப்பு முறைமையில காத்துக்கிட்டு இருக்கா. ராஜாட்ட போறவங்க என்ன செய்யும் தெரியுமா? ராஜாட்ட போறவங்க சாதாரணமாக போக முடியாது. அவங்க என்ன செய்யணும்? தன்னை சுத்திகரித்து கொள்ளணும். எந்தெந்த விதத்தில் அவருக்கு என்னென்னலாம் பிடிக்கும், எப்படிலாம் இருந்தால் பிடிக்கும், அவங்க குணத்தில் மாறணும், செய்கையில் மாறணும், உடுத்துறதுல மாறணும், அவங்க மேலே பூசிக்கொள்றதுல மாறணும், நிறைய காரியங்கள். அதுக்கு தான் 6 மாதம் அப்படி போடுறாங்க. ஒரு ராஜா விரும்புகிற பெண்ணு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சுத்திகரிப்பு முறைமையில காத்துக்கிட்டு இருக்க எஸ்தருக்கு வருகிற செய்தி என்னது? உன்னுடைய குலமெல்லாம் அழிய போகுது அப்படிங்கிற செய்தி வருது. அவன் அதெல்லாம் மீறி என்ன செய்யறான்? 3 நாள் உபவாசம் போடுறான். தனக்கு கூட சுத்திகரிப்பு முறைமைக்கு கொடுத்துருக்குறாங்களே, எடுபடி ஆளுகள் கொடுத்துருக்குறாங்களே, தாதிமார், அவர்களை வைத்து என்ன செய்யறா? 3 நாள் என்ன செய்யறா? அல்லும் பகலும் உபவாசம் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமாமா? அல்லும் பகலும் 3 நாள் உபவாசம் இருக்கிறோமா? நைட்டும் பகலும் அப்படி 3 நாள் இருக்கிறோமா? இருக்கிறதுல ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணுறதே ரொம்ப கடினம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உடம்பை நம்ம நினைச்சிட்டோம், வளர்த்துட்டோம். நம்ம உடம்பு அவ்வளோ சொகுசாயிருச்சு. நம்ம ஆண்டவருக்காக நம்மளை தியாகம் பண்ணுறதுக்கு நம்மளை என்ன செய்யறதில்ல, விட்டு கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி ஆகி போச்சு. ஒன்று தூங்கணும், இல்லாட்டி சாப்பிடணும், இல்லை வேற எதனாச்சும் வெட்டி கதை பேசிட்டு உட்காந்துருக்கணும், இல்லைன்னா செல்லு பார்க்கணும், இல்லை மற்ற கதையை பேசணும், இல்லை விசுவாசியில் குறையா பேசணும், இல்லை ஊழியத்தை குத்தி குறையா பேசணும். எதையாலும் ஒன்று என்ன செய்யணும்?
செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எஸ்தர் ராஜாத்தி அல்லும் பகலும் எத்தனை நாள் இருந்தாலும் 3 நாள் உபவாசம் இருந்தால். சரி, அப்படி உபவாசம் இருந்ததுனால ஆண்டவர் நினைஞ்சார், அவங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ராஜாட்ட போனா ராஜா என்ன வேணும்னு கேட்டார். உனக்கு ராஜ்யத்தில் பாதி வேணுமா, உனக்கு தர்றேன். அப்போ ராஜாவுடைய இருதயத்தை மாற்றுறது கூட அந்த உபவாச ஜெபம் எவ்வளோ பலன் உள்ளது பாருங்க. ராஜாவுடைய இருதயத்தை மாற்றுகிறது அந்த உபவாச ஜெபம் எவ்வளோ பலனுள்ள ஜெபமாக இருந்திருக்கு பாருங்க. அந்த மாதிரி அல்லும் பகலும் என்னச்சுடா ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்திருக்கிறா. அப்போ ராஜா சொல்கிறார், உனக்கு என்ன வேணும், பாதி வேணாலும் நான் கொடுக்குறேன், உனக்கு உன் வேண்டுதல் என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். அப்போ என்ன சொல்கிறா, தன்னுடைய காரியத்தை எல்லாவற்றையும் சொல்லும்போது ராஜா என்ன பண்ணுறாரு, இப்போ பத்திரத்தை எடுக்கிறாரு. வாசிங்கம்மா. இப்போ என்ன செய்கிறாரு, 8ஆம் அதிகாரம். இப்போதும் இல்லை அப்பொழுது 7வது 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாயையும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். ஆமா, சத்துரு தூக்கி போட்டாங்க. இப்போது உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடணும். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். ஆமா, பாத்தீங்களா, ராஜா முத்திரையினால் எழுதப்பட்டது என்ன சொல்றது, செல்லாமல் போக கூடாதுன்னு சொல்லி எழுதி என்ன செய்யறான். அதுக்கடுத்து 15வது வசனத்தை வாசிங்கம்மா. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் இல்ல 14 வேகமான ஒட்டகங்கள் 14 அப்பொழுது வேகமான ஒட்டகங்களினாலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையிலே கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெகாய் ஆமா, இது மொர்தெகாய் தூக்கி போடுறதுக்கு இந்த அஞ்சக்காரர்கள் மட்டும் அன்னைக்கு ராஜா மோதிரத்தில் கையெழுத்து முத்திரை குத்திட்டாரு. அவர் கையெழுத்து போட்டாரு, அவர் பத்திரத்தில் எல்லாம் எழுதிட்டாரு. இந்த பத்திரத்தை என்ன செய்யணும், யூத ஜனங்கள் இருக்கிற எல்லா இடத்துக்கும் என்ன செய்யணும், போய் சேரணும். நீங்கள் கொஞ்சம் உங்கள் கற்பனைக்கு கொண்டு வாங்க. அந்த பத்திரம் அவங்க சொன்ன தேதிக்கு முன்னாடி போகலைன்னா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க. எப்பயும் போல அவன் நாமான் போட்ட திட்டம் அங்கே நிறைவேறி இருக்கும். அந்த அஞ்சக்காரர்கள் என்ன பண்ணாங்க, தாமதிச்சிருந்தாங்கன்னா எத்தனை யூதர்கள் அழிஞ்சிருப்பாங்க. எல்லா யூதர்களும் இல்லை போய் சேர்ந்து 1-2 நாட்டில் வேணால் போய் சேர்ந்துருக்கோம். அவங்க வேணால் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. மீதி உள்ளவங்களாம் எல்லாம் அழிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ நீங்களும் நானும் அஞ்சற்காரர் போகிற இருக்கிறோமா? அந்த அஞ்சற்காரர் கையில் கொடுக்கப்பட்ட அந்த முத்திரை, அந்த பேப்பரு போய் சேர வேண்டிய இடத்துக்கு எப்படி போனாங்களாம், தீவிரத்தோட புறப்பட்டு போனார்களாம். அல்லேலூயா. ஆமா, அந்த தீவிர மந்திரம் இல்லைன்னு இருந்துச்சுன்னா அவங்க போட்ட திட்டம், ராஜா போட்ட திட்டம், மோதிரத்தில் போட்ட முத்திரை, அவர் போட்ட முத்திரை பத்திர பேப்பரு எல்லாம் என்ன செஞ்சிருக்கும், ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும், செல்லுபடி ஆகாமல் போயிருந்திருக்கும். ஆனால் எஸ்தர் ராஜாத்தி போட்ட 3 நாள் உபவாச ஜெபமானது அவர்களை தீவிரப்படுத்தினது. அல்லேலூயா. தீவிரப்படுத்தி யூதர்கள் இருக்கிறதான எல்லா இடத்துக்கும் போய் அந்த பத்திரம் சரியான நேரத்தில் போய் கிடைத்தது. தாமதம் இல்லாதபடி குறித்த நேரத்தில் சரியான நேரத்தில் போய் கிடைத்தபடினால் யூத ஜனங்களாம் என்ன செய்யப்பட்டாங்க, காப்பாற்றப்பட்டாங்க. ஒரு பெரிய ரட்சிப்பு சூசான் அரண்மனையிலே உண்டாக்கப்பட்டது. ஒரு மகிழ்ச்சி, ஒரு கொண்டாட்டம், ஒரு பூரிகை என்ன இருந்துச்சு, சூசான் அரண்மனையிலே கொண்டாடப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக செபித்திருக்கிறோமா? அந்த மாதிரி மற்றவர்களுக்காக தீவிரமாக போய் சொல்லியிருக்கிறோமா? அழிந்து போகிற ஜனங்கள், பிசாசு அழிக்கிறதுக்கு எத்தனையோ வகையில உண்டாக்கி வச்சிருக்கிறானே, அவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லுவதற்கு நீங்கள் தீவிரமாக புறப்பட்டு போகிறீங்களா? உபவாசம் இருக்கிறீங்களா? ஒரு ஆத்மாவை குறிக்கோள் வச்சு ஜெபிக்கிறீங்களா? உபவாசம் இருக்கிறீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் அப்படி ஆண்டவர் மேலே தீவிரமாய், ஆண்டவர் சொல்லுற காரியத்துக்கு, ஆவியானவர் சொல்றதுக்கு செவி கொடுத்து தீவிரமாக நீங்கள் செயல்பட்டா ஆண்டவர் என்ன செய்யறாராம், அவர் சேனையோடு இறங்கி வந்துடுறாராம். யாருக்கு இறங்கி வந்தார் அந்த மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் அவர் சேனையோட என்ன செய்கிறாரு, அவருக்கு வர்றாரு. சாதாரணமாக வரல, ஒரு யுத்தத்துக்கு வர்றாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் செவிக்கும் போது சொல்கிறார், நீ போ,
நான் என்ன செய்வேன், நான் உனக்கு முன்னாடி அங்கே போய் இருப்பேன். யோசபாத்துக்கு சொல்கிறாரா? தாவீது ராஜாவுக்கு சொல்கிறாரு. தாவீது ராஜாவுக்கு என்ன சொல்கிறாரு? தாவீது ராஜாவை ஆன உடனேவும் அவருக்கு எதுவுமே கிடையாது. முதல் தெரிஞ்சுக்க, அவரை ராஜாவாக ஆக்கிடுறாங்க. அவர் ஒளிஞ்சிருந்தார். சவுல் இறந்து விட்டார். சவுளுடைய மகன் யோனத்தான் இறந்து போயிட்டான். இறந்து போன உடனேவும் ராஜாவாக ஆக்கிடணும்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கூட்டு கொண்டு வந்து, ஏன் இன்னும் காட்டுக்குள்ளே கிடக்குறீங்க வாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து ராஜாவாக அமர்த்திடுறாங்க. ராஜாவாக அமர்த்தினோடனே அவருக்கு குதிரை படையும் கிடையாது, கழுதப்படையும் கிடையாது, எந்த படையும் கிடையாது, ஒன்றுமே அவர்கிட்ட இல்லை. எதுவுமே தெரியாது அவருக்கு, ஒன்றுமே தெரியாது. ஆடு மேய்க்க தெரியும், நல்ல வீணை வாசிக்க தெரியும், பாட்டு பாட தெரியும், அதுதான் தெரியும். மற்றபடி ஆண்டு மேலே பற்றுதல் உள்ள மனுஷன்தான். ஆனால் எதுவுமே தெரியாது. ஆனால் இவர் ஆட்சியில் உட்கார்ந்த உடனேவும் ராஜாவை உட்கார்ந்தனே என்ன செஞ்சாங்க, அமலேக்கியர் என்ன செஞ்சாங்க, யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ என்ன செஞ்சாரு, யுத்தத்துக்கு வந்தோடனே போய் என்ன செஞ்சார், முதல் சண்டை போட்டு அவங்கள என்ன பண்ணிட்டாரு, அடித்து விரட்டிட்டு ஜனங்களை கூட்டு போய் எல்லாம் பண்ணி விரட்டி விட்டு வந்துட்டார். வந்து வீட்டில் உட்காந்துருப்பார். மறுபடியும் என்ன செஞ்சிருவாங்க, வந்து யுத்தத்தில் இறங்கிடுவாங்க. அமலேக்கியர்கள் என்ன செய்வாங்க, பெரிய பாளையமாக பயங்கரமாக வந்து இறங்கிடுவாங்க. இறங்குனே ராஜாவுக்கு சொல்கிறாங்க, மறுபடியும் அமலேக்கியர் வந்துட்டாங்க. அந்த வசனத்தை வாசிங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். என்னாகமம் 2 சாமுவேல் 5:24 வாசிமா. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே. ஆமா, அதுக்கு கீழே வாசி. கர்த்தர் தாவீது கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசர் எல்லை மட்டும் முறியடித்தான். ஆமா, பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் என்ன செய்வான், அவங்க என்ன செய்வாங்க, வருவாங்க. மறுபடியும் வரத வாசிமா. 17-18 வாசி. 19. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, முதல் பகுதியில பாத்தீங்கன்னா அவனே விரட்டி விட்டு வந்துடுறான். 2வது பகுதிக்கு வரும்போது இவனுக்கு சோறு வந்துருது. என்ன ஆண்டவரே, இப்பத்தே நான் வந்திருக்கிறேன், என்னை மறுபடியும் யுத்தத்தில் வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்குக்கு போகும்போது, சரி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் 24வது வசனத்தை வாசிங்க. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே அவர் சொல்றாரு, அடையாளம் சொல்லி அனுப்புறாரு. ஆண்டவர் சொல்றாரு, எப்படி சொல்றாரு, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது முசுக்கட்டை பூச்சி செடி இருக்கு பாத்தீங்கன்னா, முசுக்கட்டை எங்க வாசிக்கிறீங்க, எங்க வாசிக்கிறோம், முசுக்கட்டை பூச்சி எங்க வருது, யோவேல்ல வரும். சரியா, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழு வாசிக்கிறோம்ல, வெட்டுக்கிளி, பச்சை வருஷங்களே வருவேன், ஆமா திரும்ப தருவேன்னு சொல்ல, அந்த முசுக்கட்டை செடியின் நுனியில செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி நீ என்ன செய்ய, சீக்கிரமாய் எழும்பி போ, இறங்கி போ, எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்றார். பாத்தீங்களா, உனக்கு முன்பாக என்ன போயிடுவாரு, யார் போறார், கர்த்தர் போறார். கர்த்தர் சாதாரணமாக போயிடுவாரா ஒருத்தவங்க முறியடிக்கிறதுக்கு? அவர் ஒரு ஆள் போதும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா, நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, ஆவியனுடைய சத்தத்தை கேட்டு, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் விருப்பத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இங்கே என்ன சொல்கிறாங்க, நீ போ, முசுக்கட்டை செடிகின்ற சத்தம் கேட்கும். அப்படி கேட்டுட்டா என்ன அடையாளம், நான் அங்கே வந்துட்டேன்னு அடையாளம். அல்லேலூயா. ஆமாம், அந்த சத்தம் கேட்டனே நீ போயிரு, எலும்பி தீவிரமா சீக்கிரமா எலும்பி நீ போ. அங்கே யார் இருப்பேன், அங்கே யார் இருப்பா, கர்த்தர் உனக்கு முன்பாக போவார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உனக்கு முன்பாக போகணுமா, சத்துருக்களை முறியடிக்கணுமா, பிசாசை முறியடிக்கணுமா, உனக்கு எதிராக வர்ற வியாதியை முறியடிக்கணுமா, உனக்கு எதிராக இருக்க பிரச்சனை முறியடிக்கணுமா, கர்த்தர் சொல்கிறபடி நம்ம வாழ்ந்தோம்னா, தீவிரமாக இறங்கி போய் ஊழியம் செஞ்சோம்னா, தீவிரமாக சுவிசேஷம் சொன்னோம்னா, தீவிரமாக இறங்கி ஜெபத்தை நடத்தினோம்னா, தீவிரமாக இறங்கி உபவாசம் இருந்தோம்னா தேவன் நமக்கு முன்பாக இறங்கி போவார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம தீவிரமாக இல்லைன்னு சொன்னால், நம்ம சோம்பல் மாதிரி உட்காந்தோம்னா நீ உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்காது. நீ 1000 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் கிடைக்காது. அவருக்கு பிரியமாக நடக்கணும். நீங்கள் பிள்ளையை பெற்று போடுறீங்க, உங்கள் பிள்ளை உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கலன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? குறிப்பிட்ட வயசு தான்,
25 வயசு தாண்டிடுச்சா, 20 வயசு தாண்டினாலும் இப்போ கேட்குறோம், வேலைக்கு போகலையா, உன்கிட்ட இருந்து எந்த வருமானம் வராதா, கேட்குறோமா கேட்கலையா? பேசாமல் இருக்கிறியே, தெண்டச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்குறோமா கேட்கலையா? எல்லா வீட்லையும் அது நடக்கிற காரியம்தான். அப்படி இருக்கும்போது எத்தனை வருஷம் விசுவாசி என்ன உட்காந்துக்கிட்டு இருக்கிறிய, உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? எத்தனை வருஷமா நீ செய்தி கேட்டுக்கிட்டு இருக்க, எத்தனை வருஷமா ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க, உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? எத்தனை ஈஸ்டர் கொண்டாடிட்டோம், எத்தனை 40 நாள் ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டோம், எத்தனை நாள் கல்வாரி சிலுவை காட்சி நம்ம பார்க்குறோம், ஏன் நமக்கு இன்னும் பாரம் வர மாட்டேங்குது? ஏன் ஊழி செய்யாமல் இருக்கிறோம்? ஏன்னா நிர்விசாரம், சுகபோகம், தன்னுடைய இஷ்டப்படி, எனக்கு மட்டும் சுயநலம், இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சபையெல்லாம் வெறுமையாக கிடக்குமா. யாரும் ஊழி செய்ய எழும்புறதில்லை. எப்படி தீவிரமாக நீங்கள் புறப்பட்டு போகிறீங்களோ ஆண்டவர், நீங்கள் அதே சொல்கிறேன், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் 4 ஸ்டெப் எடுத்து வைப்பார். உனக்கு முன்னாடி அவர் போய் நிற்பார். என் பிள்ளைக்கு முன்னாடி நான் போய் நிற்பேன், அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவேன், இந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் போய் நிற்பார். நீங்கள் ஊழி செய்ய எழும்பலைன்னா ஆண்டவர் உங்களை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம கையெட்டி தான் நிற்க வேண்டியது வரும். கணக்கு கேட்கும்போது என்ன செய்யணும்? கையெட்டி நிற்க வேண்டியெல்லாம் இருப்போம். அப்படி இல்லாதபடி இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, எஸ்தர் ராஜாத்தியை போல் நான் செபிக்கிறவளாய் உடனே கீழ்ப்படுகிறவளாக மாறணும். அவள் ஒருத்தி ஜெபம் பண்ணனால தான் அஞ்சனக்காரங்களாம் என்ன செய்கிறாங்க, அஞ்சல்காரர்களாம் தாமதம் இல்லாதபடி என்ன செஞ்சாங்க, புறப்பட்டு போனார்கள். அவர்கள் மட்டும் ஒரு நாள் தாமதித்து மறுநாள் போயிருந்தார்னா யூதரெல்லாம் நினைச்சிருப்பாங்க, அழிக்கப்பட்டிருப்பாங்க. தீவிரமாய் புறப்பட்டு போனார்களா? அப்போ தீவிரமாய் புறப்பட்டு போகிறது வேலை யாருடைய வேலை? நம்ம ஒவ்வொருவரும் அஞ்சற்காரலாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்ம அஞ்சற்காரலாய் மாறலைன்னா ஒருத்தரையும் நம்ம ரட்சிக்க முடியாது. பிலிப்பு கந்தேக மந்திரிக்கு ஆண்டவர் சொன்னே ரதத்தில் ஏறினதுனால தான் அந்த மந்திரி ஆண்டவர்களை வழி நடத்த முடிஞ்சிச்சு. இல்லைன்னா அவர் வழி நடத்த கீழ்ப்படியாமல் இருந்தால் நான் வழி நடத்திப்பாரா? முடியவே முடியாது. பேதுரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது ஒரு நாள் லேட் பண்ணி அவங்க செபித்திருந்தான்னா பேதுரு வெளியே வந்திருக்க முடியாதுமா. அவன் குறித்த நாளுக்கு முன்பாக வெளியே வந்திருக்க முடியாது. கடைசியில் யார் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பான்? ஏரோது கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிறைச்சேதம் பண்ணப்பட்டிருப்பான். ஆனால் அவங்க தீவிரமாய் கூடி செபித்ததுனால என்ன செஞ்சிட்டாங்க? விடுதலையாக்கப்பட்டார். அப்போ ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்க்கணும். நிறைய காரியங்கள் உங்களுக்கு தீவிரமான காரியங்கள் பார்த்தீங்கன்னா, யாகேல் பார்த்தீங்கன்னா சிசேராவை கொல்லும்போது பார்த்தீங்கன்னா தாமதிச்சாலா? அவனுக்கு பாலை கொடுத்து படுக்க போட்ட உடனே என்ன பண்ணிட்டான்? ஆணி எடுத்தான், கூடார ஆணியை எடுத்தான், உடனே நெஞ்ச சித்தியில் எடுத்தான், உடனே கொன்னுட்டான். சத்ருவை உடனே நிர்மூலமாக்கிட்டா. அவளுக்கு பேரை என்னன்னு தெரியுமா? அடுத்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன அவளுக்கு என்ன பேர்? அவள் நீ சிறியலுக்குள்ளே பாக்கியவதி. என்ன பேசாமல் இருக்கிறீங்க, முழிக்கிறீங்க, எந்த மொழி முழிக்கிறீங்க? அண்ணன் மரியாதை மாத்திரம் பார்த்து ஆண்டவர் சொன்னாரா? இங்கே வாசித்து பாருங்க, நியாயாதிபதி புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க. யாகேலை பற்றி ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. ஸ்திரீலுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீலுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்லிட்டு யாகேலு ஆண்டவர் சொல்கிறாரு. சிசராவை கொன்னதுனால. சிசரா யார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புறவன், ஜனங்களை முறியடிக்கணும், அவங்கள கொல்லணும்னு சொல்லி தீவிரப்பட்டவன். ஆனால் ஒரே ஒரு மகள் அவள் துரிதமாய் செயல்பட்டதுனால அந்த சத்ருவை என்ன செஞ்சா? கொன்று நிர்மூலமாக்கிட்டா. இன்னைக்கு நீங்களும் நானும் எழும்பிடணுமா? யாகேல் வந்து ரட்சிக்கப்பட்டவ கிடையாது, விசுவாசி கிடையாது. அவள் பேலியாளின் மகள்னு போட்டிருக்கு பைபிளில். அவள் அந்த இனத்தை சேர்ந்தவ. அவளுக்கும் ஆண்டவருக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள ஈடுபடுத்தி கொண்டு அந்த சத்ருவை அழித்தாள். இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளோ வருஷமா ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தில் இறங்கி செயல்படுறீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும், அழிஞ்சு போகிற ஆத்துமாக்கள் ஆண்டவருக்குள்ள வரணும். அதுதான் அவருடைய திட்டம். அந்த திட்டத்துக்குள்ள நம்ம இறங்கி நின்று ஒருத்தர் கூட ஊழியம் செய்கிறது இல்லைம்மா. ஒருத்தர் கூட அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறது இல்லை. சும்மா கல்வாரி தியானம் வந்துச்சுன்னா உட்காந்து அழுவோம், அவ்வளோதான் தெரியும். ஏன் தினந்தோறும் அழுங்களேன் கல்வாரி சிலுவையை பார்த்து, அப்போ உங்களுக்கு பாரம் வரும்ல. நீங்கள் அப்படி அழுகாதனால தான் உங்களுக்கு பாரம் வரல. தினந்தோறும் அழுகணும். ஆண்டவர் எனக்காகத்தானே எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. எனக்காகத்தானே எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. நான் அவருக்குன்னு என்ன செய்கிறேன்? ஆனால் மறுபடியும் அவர்கிட்ட போய் என்ன செய்வோம்? எங்கள் துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக மாற்றுங்க ஆண்டவரே, எங்கள் துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக மாற்றுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அவருடைய துக்கத்தை சந்தோஷம் மாற்றுறதுக்கு நம்ம ஒரு நாளும் இறங்குறது கிடையாது. அதனால தான் இன்றைக்கி ஆலயம் முழுசு வெறுமையாக கிடக்கு. நம்ம அப்படி இல்லாதபடி தீவிரமாக இறங்கி துரிதமாக இறங்கி நம்ம செயல்பட நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எல்லோரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே,
நாங்கள் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே ஒரு யாகேலை போல, ஒரு எஸ்தரை போல ஆண்டவரே நாங்கள் இறங்கி செயல்படணும் ஆண்டவரே. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையாரோடு சேர்ந்து செம்மனது போல ஆண்டவரே அந்த விதமான தீவிரமான காரியங்கள் ஆண்டவரே அப்பா கந்தாக மந்திரியை போல ஆண்டவரே நாங்களும் கீழ்ப்படிந்து எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறதா நீங்களே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன் ஆண்டவரே. நான் இப்படியே ஒரு விசுவாசியாக உட்காந்து சபையில் உட்காந்து சேரை தேய்ச்சிக்கிட்டு இடத்த தேய்ச்சிக்கிட்டு நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் புறப்பட்டு போகணும் ஆண்டவரே, புறப்பட்டு போகணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. புறப்பட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறாரே. யாருக்கு சொல்லியிருக்கிறார்? எல்லாரையும் சொல்லியிருக்காரு. விசுவாசியான ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்க, எல்லாரையும் சீசராய் மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. அந்த வசனத்தை கையில் எடுத்திருக்கிறோமா? இல்லையே. நம்ம இல்லையே. நமக்கு சுயநலமா நமக்கு தான் ஆசீர்வாதம் வேணும். நான் தான் ஆசீர்வதிக்கப்படணும், வேற ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. யாரும் ஆண்டவருக்குள்ள வந்துடக்கூடாது. என் மகன் வரக்கூடாது, என் மருமக வரக்கூடாது, என் பேர பிள்ளைய வந்துடக்கூடாது, என் அக்கா வந்துடக்கூடாது, என் தங்கச்சி வந்துடக்கூடாது அப்படின்னே சொல்லிட்டு நம்ம மட்டும் உட்காந்துருக்கிறோமே. உன் பிள்ளைகளுக்காக உபவாசம் போட்டிருக்கியா? உன் மகனுக்காக உபவாசம் போட்டிருக்கிறியா? கண்ணீர் வடிச்சிருக்கிறியா இரவு பகலா? உன் கணவனுக்காக போட்டிருக்கிறியா? இல்லை மாமியாவுக்காக போட்டிருக்கியா? மருமகளுக்காக போட்டிருக்கியா? யாருக்காக போட்டிருக்கா? திருமக்களுக்கு போட்டிருக்கியா? உன் ஏரியா மக்களுக்கு போட்டிருக்கியா? பாண்டிச்சேரி பட்டணத்துக்காக போட்டிருக்கியா? கிழக்க மேற்க தெற்க வடக்க பார்த்து ஜெபம் பண்றையே. ஒரு கிழமை திசையை பார்த்து நீ உபவாசம் போட்டிருக்கிறியா? இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. எப்படி ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும்? எப்படி ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும்? ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் ஏரியாவுக்காக ஜெபிக்கலையே, என் மகனுக்காக நான் ஜெபிக்கலையே, என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஜெபிக்கலையே, என் கடைக்காரங்களுக்கு ஜெபிக்கலையே, யாருக்குமே ஜெபிக்காத ஒரு பாவியாக ஆண்டவரே வந்து நிற்கிறேனே. எஸ்தர் ராஜாத்தி ஒரே ஒரு பொண்ணு மீளமா ஆண்டவரே யூத குலத்தவே நீங்க காப்பாத்தினீங்களே. அந்த மகளுக்குள்ள இருந்த ஆண்டவரே அந்த ஞான இருதயம் எங்களுக்குள்ள வேணும் ராஜா. எங்களுக்கு ஞான இருதயம் எங்களுக்கு வேணுமே ஆண்டவரே. அந்த ஞான இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களை அறிவை எண்ணும் அறிவை ஆண்டவரே, நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனை வருஷ விசுவாசி அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஆண்டவரே நாட்களை எண்ணி எண்ணி ஆண்டவரே ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணலன்னு சொல்லி ஆண்டவரே ஒரு நாள் கவலைப்பட்டதில்லை, துக்கப்பட்டதில்லை, வேதனைப்பட்டதில்லை, அழுகுனதில்லை, புலம்புனதில்லை, உவாசம் இருந்ததில்லை. ஆண்டவரே என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அப்படி உள்ளவங்க யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் அப்படி மாற்றப்பட்டவர்களாய் நாங்கள் ஊழி செய்கிறவர்களாய் மாறணும் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசியா இருந்தது போதும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் சீசராய் மாறி வெளியே போகணும் ஆண்டவரே. போய் ஊழி செய்கிறவர்களாய் மாறணும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? யாராவது ஒருவர் கண்ணை மூடுங்க. எல்லாரும் யாரோ ஒருவர் பாரத்தோடு எல்லாருக்காக சேர்ந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? ஆண்டவரே என்னை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க. நாங்கள் எல்லாம் ஊழியக்காரங்களாய் மாற்றணும் இந்த வருஷம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு டார்கெட்டோடு ஆண்டவரே நாங்கள் ஊழியத்தை செய்யணும். என்னை கொண்டு ஒரு ஆத்மா வரணும் ஆண்டவரே, என்னை கொண்டு ஒரு குடும்பம் வரணும் ஆண்டவரே, என்னை கொண்டு 2 ஆத்மா வரணும், 3 ஆத்மா வரணும், 4 ஆத்மா வரணும், 10 ஆத்மா வரணும். நான் உபவாச ஜெபத்தில் எழுதி வச்சு ஜெபிக்கிறோமே, இது வரைக்கும் ஒருத்தரை கூட கூப்பிட்டு கொண்டு வரலையே. இப்பயாவது பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. என்னை கொண்டு ஒரு ஆத்மா வந்துடணும் ஆண்டவரே, என்னை கொண்டு என் குடும்பம் வந்துடணும் ஆண்டவரே, என்னை கொண்டு வந்துடணும் ஆண்டவரே. ஒரு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்கம்மா. ஆண்டவர் நதிகளவு கண்ணீர் விட சொல்லியிருக்காரு. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை கொண்டு எதாயிலும் செஞ்சிருங்கப்பா, என்னை கொண்டு எதையாயிலும் செஞ்சிருங்கப்பா. நான் சும்மா விசுவாசியா உட்காந்துரு கிடக்கனே. எதுக்கு ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே? என்னை கொண்டு எதாயிலும் செய்யுங்க, என்னை கொண்டு எதாயிலும் செய்யுங்க ஆண்டவரே. அஞ்சக்காரர் ஒரு நாள் தாமச்சிருந்தாங்கன்னா ஆண்டவரே யூத ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருப்பாங்களே. அவங்க தாமதம் இல்லாமல் போனதுனால தான் ஆண்டவரே யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டாங்க. என்ன ஒரு அஞ்சற்காரனா மாற்றுங்க, என்ன ஒரு பிலிப்பா மாற்றுங்க ஆண்டவரே, என்னை ஒரு சப விசுவாசியா மாற்றுங்க ஆண்டவரே, என்ன ஒரு யாகையெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்கம்மா, என்ன ஒரு படைத்தலைவனுக்கு உதவி செஞ்ச ஒரு சிறு பெண்ணை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் யாரும் ஆண்டவரே அப்படி இல்லாமல் ஆண்டவரே சும்மா விசுவாசி விசுவாசின்னு சொல்லி உட்காந்து நேரத்தையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ணாதபடி நான் சபைக்குள்ள வந்த நான் வெறுங்கையா வரக்கூடாது. எதையாயிலும் ஆண்டவரை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஆத்மாவை பிடிச்சு கொண்டு வரணும் ஆண்டவரை. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. யார் ஜெபம் பண்ண போறீங்க? சீக்கிரமா ஜெபம் பண்ணுங்கம்மா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அழுகையோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் மன்னிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே அப்பா
அந்த நாட்களை நான் கழித்திருப்பேனப்பா, நான் மன்னிச்சிருங்க. நரகத்துக்கு நேராய் போற ஆத்துமாக்களே ஆண்டவரே, நரகத்துக்கு நேராய் போற ஆத்துமாக்களே ஆண்டவரே, நாங்கள் திருப்பிள்ளையே ராஜா, நாங்க திருப்பிள்ளையே, எங்க குடும்பத்துக்குள்ளே இருக்காங்களேப்பா, எங்க குடும்பத்துக்குள்ளே இருக்காங்களே, நாங்க அவங்கள கூட திருப்பிள்ளையே, நாங்க சொந்தம் கொண்டாடுறோம், நாங்க பந்தம் கொண்டாடுறோம், ஆனா அவங்க நரகத்துக்கு நேரா போறாங்கிறது என்ன எங்களுக்குள்ள இல்லையே, அந்த பாரம் இல்லையே ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னோட கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரிகள் இதயத்துல நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, அவங்களோட சேர்ந்து உங்களுக்குள்ள இருக்க பாரத்தை வெளிப்படுத்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆயத்தமாகணும் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தை எங்கள் இருதயத்துல நாங்கள் ஆண்டவரே நாங்கள் வைத்துக் கொண்டு ஆண்டவரே நமக்கென்று ஆண்டவரே வேலைகளை செய்ய நாங்கள் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவனே, நம்முடைய பணிகளை நாங்கள் செய்ய நாங்கள் வாஞ்சியா இருக்க ஆண்டவரே அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் பாவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இம்ம நாள் காலத்தாமதம் ஆகிவிட்டது அப்பா, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மன்னிக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மன்னிச்சிருங்கப்பா தேவனே, எங்கள் குறைகளை மன்னித்து ஆண்டவரே நம்முடைய பணியை செய்ய என் தேவனே எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஸ்லாய்க்கத்தை நீர் கொடுத்துக்கிறீங்க அப்பா. அதை நாங்கள் சரியா நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கரத்துல நாங்கள் நோக்கி கேட்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆண்டவரே அப்பா, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் இதயத்துல ஆண்டவரே அப்பா பதிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் செய்யணும் ஆண்டவரே அப்பா, நான் ஊழியம் செய்ய சொல்லுங்க, நான் செய்யணும். ஆமென். மக்களை ஆண்டவரே கொடுக்க உதவி செய்யுங்க அப்பா. ஆதாயம் செய்யணும் ராஜா. என் தேவன் தாமே ஆண்டவரே அப்படி செய்ய போற கிருபைக்காய் கோடி கோடியாய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் ஊழி செய்யறவங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். உதவி செய்யும், ஆளுகை செய்யும் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாய்க்கணும் பாதங்கள் வைக்கிறேன் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா, இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா, ஒளியுள்ள காலம் இருளாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு, ஒளியுள்ள காலம் இருளாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு, இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா, இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா, ராக்காலம் வருகின்றதே, அதன் சாயல் தெரிகின்றதே, ராக்காலம் வருகின்றதே, அதன் சாயல் தெரிகின்றதே, ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு, ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு, திறப்பின் திறப்பின் ஒரு வாசல் இங்கே, அதில் நிற்கும் மனிதன் எங்கே, கர்த்தரின் கண்கள் பூலோகமெங்கும் அதை தேடி அலைகின்றதே, கர்த்தரின் கண்கள் பூலோகமெங்கும் அதை தேடி அலைகின்றதே, இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா, இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா, உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம், உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம்,
இது விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா. ஆமென் ஆண்டவரே. இது விதைக்கிற காலம் சாமி, இது விதைக்கின்ற காலம் ஆண்டவரே. நாங்கள் செயலாற்றுகிற ஒரு நேரத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. நாங்கள் இன்னமும் செயல்படாமல் இருக்கக்கூடாதுப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே செயல்படுகிறவர்களாய் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நீர் கிரியை செய்வீராக ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் ஒன்றொன்று கிரியை செய்யட்டும் ஐயா. நம்முடைய பிள்ளைகளோடு பேசட்டும் ஆண்டவரே. ஊழி செய்கிறவர்களாய் ஊழியக்காரிகளாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை அப்படியாக ஆசீர்வதிங்க. நம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நீங்க கொடுத்துருவீங்க ஆண்டவரே. ஒன்றையும் விட்டு வைக்க மாட்டேங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் பூரணமாய் கொடுத்துருவீங்க ஆண்டவரே. அதற்கு ஒரே ஒரு தடை, இவர்கள் ஊழியத்துக்கு புறப்பட்டு போகாதனால, சுவிசேஷம் சொல்லாதனால ஆண்டவரே அப்படியே நிற்கிறதே ராஜா. அதற்கெல்லாம் மாற்றுவதற்கு இந்த நாளில் நீர் கிரியை செய்ய வேண்டுமா. நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். தேவனுடைய ஜெபத்தெல்லாம் கேட்டவனெல்லாம் கரங்களை திட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமேன்.